ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்திலே உங்களை எல்லாருக்கும் என் வாழ்த்துக்களை வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மே மாதத்திற்குரிய வாக்குத்தத்தம் ஆனது ஆதியாகமம் 9ஆம் அதிகாரம் 1வது வசனத்திலும் 7வது வசனத்தையும் தேவாதி தேவன் கொடுத்திருக்கிறார். ஆவியானவர் இந்த வசனத்தின்படி என்னை நடத்தினார். அதை இன்றைக்கு நான் போட இருக்கிறேன். முதலாவது ஆதியாகமம் 9:1 சொல்லுகிறார், பின்பு தேவன் நோவாவையும் குமாரனையும் ஆசீர்வதித்து, நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள். ஆதியாகமம் 9:7 நீங்கள் பலுகி பெருகி பூமியிலே திரளாய் வர்த்தித்து விருத்தியாவுங்கள். ஒரு பக்கம் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பலுகி பெருகி பூமியை நிரப்புங்கள் என்று. மறுபக்கம் நீங்கள் பலுகி பெருகி பூமி திரளாய் வர்த்தித்து விருத்தியாக. இது நோவாவுக்கு தேவன் கொடுத்த ஒரு வாக்குத்தத்தம், அவனுடைய குடும்பத்திற்கு கொடுத்த. இந்த காலகட்டத்தை பார்க்கும் பொழுது பயங்கரமான அழிவின் பாதைகளை நோக்கி உலகம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. அப்படித்தான் நோவாவின் நாட்களிலும் இருந்துச்சு. அங்கு இருந்த ஜனங்களை ஆண்டவர் அவர்கள் மேல் கோபம் கொண்டார். பாவத்தின் நிமித்தம் அவர்களை அழிக்க வேண்டும் என்று நினைத்தார். ஆனால் நோவாவையும் அவருடைய குடும்பத்தையும் கருக பண்ணினார். அவர்கள் நிமித்தம் கிருபையை பூமியில வைத்தார். அவருடைய இரக்கத்தை கட்டளையிட்டார். அதன் நிமித்தம் அவர்கள் ஆசீர்வாதமாய் இருந்தார்கள். தேவனுடைய கிருபை அவர்கள் வாழ்விலே வெளிப்பட்டது. நோவாவின் காலத்திலே நியாயத்தீர்ப்பின் காரியங்கள் இருந்தது. ஜனங்கள் பொல்லாதவர்களாம் பூமியை அழிக்க விரும்பினார். ஜல பிரயாயத்துல அழிக்க நினைத்தார். ஆனால் அந்த காலத்தில வாழ்ந்த கெட்டவர்கள் வாழ்ந்த இடத்திலே நோவா என்ற தேவனுடைய மனிதன் இருந்தார். கர்த்தருடைய கண்கள் அவருக்கு கிருபை கிடைத்தது. இந்த அதன் நிமித்தம் தான் நோவாவையும் குடும்பத்தையும் ஆசீர்வதித்தார். இன்னைக்கு உங்கள் வேலை ஸ்தலத்திலும் உங்கள் குடும்பங்களை அவர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுவார். உங்கள் பிள்ளைகளை பெருக பண்ணுவார். நன்றாய் படித்து உயர்ந்த நிலையிலே வருவார்கள். ஆண்டவர் ஆசீர்வதிக்க சித்தம் உள்ளவராய் இருக்கிறார். அது மட்டுமல்ல, பழகி பெருகுதல் என்றால் விரிவடையுதல், வளர்ச்சி அடைகிற ஒரு வாழ்க்கை. இதை ஆண்டவர் நமக்கு நிறைவோடு கொடுக்க விரும்புகிறார். நம்மை ஆசீர்வதிக்க அவர் சித்தம் உள்ளவராக இருக்கிறார். அதே சமயத்துல நோவாவின் காலத்தை போலத்தான் இப்ப இருக்கிற காலங்களும் பயங்கர கொடிய காலத்திலே தான் இருக்கிறோம். நியாய தீர்ப்பின் காலங்கள் நெருங்கி கொண்டிருக்கிறது. சமீபத்திலே ஒரு யூடியூப் சேனல்ல நான் ஒரு காரியத்தை நான் கண்டேன். அதே போல சில தேவ ஊழியர்களும் சொல்லுகிறார்கள் இதற்காக ஜெபிக்கும்படி. அது என்னவென்றால், நிலநடுக்கம், பயங்கரமான நிலநடுக்கம் வந்து ஏறக்குறைய 30,000 கோடி மக்கள் மரித்து போவார்கள், அழிந்து போவார்கள் என்று தான் சொல்றார். ஆனால் அவருடைய கிருபை நம்மோடு இருக்கும்போது, கிருபையின் உடன்படிக்கை இருக்கும்போது இது நடப்பதில்லை. ஆண்டவர் கண்டிப்பாக நம்முடைய தேசத்தை, இந்தியாவை, நாம் வாழுகிற இடத்தை காப்பார். நோவாவுக்கோ கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைச்சது. இன்றைக்கு உங்க வேலை ஸ்தலத்துல கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். உங்கள் ஊழியத்துல கர்த்தருடைய கண்களில் கிருபை கிடைக்கும். நீங்க பழுகுவீங்க, பெருகுவீங்க. உங்களுடைய வியாபாரம் பெருகும், உங்க பிசினஸ் பெருகும், உங்கள் ஊழியங்கள் வளர்ச்சி அடையும். பெரிதான ஒரு வளர்ச்சியை ஆண்டவர் விருத்தி அடைதலாதான்
பெருகுதலனாலும் அதுதான். ஆண்டவர் இந்த மாசத்தில் ஒரு வளர்ச்சியை தருவார், பெருக்கத்தை தருவார். இது ஒரு பெருக்கத்தின் மாதமாக விளங்குபடி செய்வார். நோவாவுக்கு தேவன் ஏன் கிருபையை கொடுக்க வேண்டும்? ஏன் அவருடைய கிருபை கிடைக்க வேண்டும்? இதைத்தான் இன்றைக்கு நாம் தியானித்து ஜெபிக்க போகிறேன். முதலாவது காரியம், கர்த்தர் சொன்னதை அவர் செய்தார். ஆதியாகமம் 6:22 பார்க்கிறோம். நோவா அப்படியே செய்தான். தேவன் தனக்கு கட்டளையிட்டபடி எல்லாம் செய்தார். தேவ சித்தம் என்னங்கிறது நீங்க கீழ்ப்படியும் போது அவர் சில நேரங்களை நம்மளோட சொல்லுவார், இவை செய், அதை செய் என்று சொல்லி. அப்படியே அவருடைய சித்தத்துக்கு, அவருடைய சத்தத்துக்கு நாம் கீழ்ப்படியும் போது கண்டிப்பாக நோவாவையும் குடும்பத்தையும் பலி பெருக செய்து விருத்தியடைய செய்தவர் இன்றைக்கு உங்கள் குடும்பங்களிலும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் ஊழியத்திலும் ஆண்டவர் கிரியை செய்வார். அவர் என்ன சொன்னார்? ஜனங்கள் பொல்லாதவர்களாய் இருந்தார்கள், அழிக்க நினைத்த போது நோவாவிடத்தில் ஆண்டவர் சொன்னார், ஒரு பேழையை உண்டு பண்ணிடுச்சு. அப்படியே மரத்தால் உண்டான ஒரு பேழையை உண்டாக்கு என்று சொன்னார். பேழை என்று சொல்லும் போது ரட்சிப்பை குறிக்கிறது. அந்த நாட்களில் அது ஒரு போட், அவர்களை பாதுகாக்கிறதற்காக ஒரு போட் வைக்கப்பட்டது. அதுதான் தஞ்சம் புகுறும் ஒரு இடம். நாமும் இந்த மாசத்துல கர்த்தருக்கென்று ஒரு சில பிழைகளை செய்யுங்க. தேவனுடைய ராஜ்யத்தை கட்டுங்கள். அடைக்கல பட்டணத்தை வைங்க, உங்க வீட்டுல வைங்க, சமுதாயத்துல வைங்க. பேழையை இருக்கும் போது அதுல குடும்பங்கள் காக்கப்படும். அது அடைக்கல பேழை, அது ரட்சிப்பின் பேழை. அதுல முழு குடும்பமும் வந்துவிட வேண்டும். அப்பொழுது தேவன் காக்க வல்லமையுடையவராய் இருக்கிறார். ஒரு குறிப்பிட்ட சகோதரிக்கு தீர்க்க தரிசனம் சொன்னார். சிவகாசியிலே வாழுகிறார்கள் அவர்கள். நான் சொன்ன போது அப்படின்னா என்ன என்று கேட்டார்கள். பேழையை உண்டு பண்ணிட்டு சொன்னோம். பேழைன்னா என்னென்ன தெரியல. அவங்க ஒரு பாரம்பரிய கிறிஸ்தவர்கள், நல்ல ஊழியம் செய்யறவங்க, ஜெபிக்கிறவங்க. ஆனா அவங்களுக்கு பேழைன்னா என்னன்னு தெரியல. அடைக்கல பேழை, அது தஞ்சம் புகுற பேழை. கிறிஸ்துவின் சரீரமாகிய அந்த பேழைக்குள் அதை செய்வதற்கு நாம் முயற்சி செய்ய வேண்டும். அவருடைய சித்தத்தை முதலாவது செய்வோம். இரண்டாவது, நோவாவை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவன் நீதிமானாயிருந்தான். ஆதியாகமம் 7:1 இதை நாம் வாசிக்கிறோம். நீயும் உன் வீட்டார் அனைவரும் பேழைக்குள் பிரவேசிங்கள், இந்த சந்ததியில் உன்னை எனக்கு முன்பாக நீதிமானாக கட்டி. நோவாவின் நாட்கள்ல பொல்லாதவர்களா இருந்தார்கள், ஆனால் நோவாவோ நீதிமானாயிருந்தார். ஆதியாகமம் 6:9 நோவான் அவன் காலத்தில் இறந்தவர்களிலே நீதிமான உத்தமனாக இருந்தார், தேவனோடு சஞ்சரித்தார். நோவாவுக்கு தேவன் பேழையை உண்டாக்கி அவனை காப்பாற்றினார். உத்தமனாய் வாழ்ந்தார், தேவனோடு நடந்தார். பொல்லாத உலகத்திலே தான் நாம் வாழ்ந்தால் நம்ம நீதியா வாழ்வோம், உண்மையாய் வாழ்வோம். கடைசியாக இந்த நோவா பிரியமான பலியை செலுத்தினார். ஆதியாகமம் 8 20வது வசனத்துல கர்த்தருக்கு ஒரு பலிபீடம் கட்டி சுத்தமான சகல மிருகங்களிலும் சுத்தமான சகல பறவைகளிலும் சிலவற்றை தெரிந்து கொண்டு அவை பலிபீடத்தின் மேல் தகன பலிகளாக பலியிட்டார். சுத்தமான பலியை தேவன் விரும்புகிறார். பலியை தேவன் விரும்புகிறது அல்ல, அவர் விரும்புகிற பலி, அவர் விரும்புகிற பரிசுத்தம், அவர் விரும்புகிற ஒரு அர்ப்பணிக்கப்படுகிற ஒரு வாழ்க்கை. அந்த பலியை அவர் செய்த போது சுகந்த வாசனையை முகர்த்தார். அவருக்கு பிரியமானதை நாம் செய்யும் போது, அவருக்கு கீழ்ப்படிஞ்சு நடக்கும் போது, நீதிமானாக இருக்கும் பொழுது, தேவனுக்கு பயந்து நாம் வாழும் பொழுது, ஒப்படைக்கும் போது
அது மட்டும் இல்ல, ஒரு பலிபீடத்தை அவன் கட்டிக்கான். நாமும் அந்த காலத்திலே பலிபீடம் என்று சொல்லும் பொழுது ஜப வீட்டைத்தான் பலிபீடம் என்று சொல்வார்கள். அது போல நாமும் இயேசுவுக்காக ஏதாவது ஒரு பலிபீடத்தை, ஒரு ஜப வீட்டை, உங்கள் வீடு நன்றாய் வசதியாய் இருந்தால் ஜப வீட்டை கட்டுக்கு. நிறைய பேர் வீடு கட்டுற உண்டானா ஜப வீடு இல்லை. நிறைய பேர் இடத்துல ஜெபிக்கிற ஒரு இடம் இல்லை. அதே தேவ ராஜ்யம் நம்முடைய வாழ்க்கையில கட்டப்பட்டிருக்க சுகந்த வாசனையை முதல் பிரியமான பலியாக நாம் ஆண்டவருக்கு செலுத்து போட்டு, பிரியமான பலி நாம் செலுத்தும் போது வாசனையை முகர்த்த, ரட்சிப்பின் வாசனையை முகர்வார், நீதியின் வாசனையை முகர்வார். தேவனுக்காக அர்ப்பணிக்கப்படுகிற ஒரு ஜீவியம் நமக்குள் இருக்கும்போது முகர்ந்தார். அவருக்கு பிரியமான ஒரு பலியாய் இருந்தது. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். நோவாவையும் அவர் குடும்பத்தையும் ஆசீர்வதிப்பதார் உண்மைதான். ஒரு வானவில்லையும் உடன்படிக்கையாய் வைத்தார். வானவில் என்று சொல்லும் போது கிருபையில் உடன்படிக்கை. இந்த மாசத்துல நான் விசுவாசிக்கிறேன், கர்த்தர் கண்டிப்பாக இந்த மாசத்தை நடத்துவார். இந்த மாசத்தை ஆசீர்வதிப்பார். இந்த மாசத்திலே தேவ கிருபை செய்வார். இந்த மாசத்தை நமக்கு ஆசீர்வாதமாக வைப்பார். சமாதானமாய் நம்மளை வைத்து நடத்துவார். அவருக்கு பிரியமானதை செய்யுங்க, கீழ்ப்படிங்க, நீதிமானாய் விளங்குங்க, உத்தமனாய் நடங்க, தேவனுக்கு பயந்து ஜீவிங்க, பிரியமான பலிகளை செலுத்துங்க. கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நாளைக்காக ஜெபிக்கிறேன். 4 மாதங்கள் கிருபையோடு நடத்தின தேவன் 5வது மாதத்திற்குள் பிரவேசிக்கிறோம். இந்த மாதத்திலே அற்புதங்களை செய்வீராக, நிறைவுகள் பரிபூர்ணங்களை இறங்குவதாக, தட்டைகள் உடைப்பதாக, வருமான தட்டைகள், திருமண தட்டைகள், வாழ்க்கையில முன்னேற முடியாதபடி இருக்கிற தட்டைகள், சில பாவத்தின் வல்லமைகளை எடுத்து போடுவீராக, இச்சையின் வல்லமைகளை எடுத்து போடுவீராக, கெட்ட பழக்க வழக்கங்கள், அடிமத்தனங்கள் முறிஞ்சு போவதாக, செய்வினை கட்டுகள், பிசாசு கிரியைகள் விலகி போவதாக, ஃபைனல் கார்டு ப்ராப்ளங்கள் சுகமடைவதாக, எழுந்திருக்க முடியாத எலும்பு பகுதியில் நம்முடைய வல்லமை இறங்குவதாக, ஹல்லேலூயா, நடக்க முடியாத கால்கள் நடப்பதாக, நடக்க செயலிழந்து போன கைகள் சுகமடைவதாக, நரம்பு தளர்ச்சி வியாதிகள் சுகமடைவதாக, சர்க்கரை வியாதிகள் சுகமடைவதாக, பிபி ப்ராப்ளங்கள் சுகமடைவதாக, எல்லா வியாதி கூறுகளை சவித்து நரகத்துக்கு எறிகிறேன். வேலை இல்லாத திண்டாட்டங்கள் ஒளிவதாக, வேலையிலே இருக்கிற பிரச்சனைகள் மாறுவதாக, ஒவ்வொரு இடத்திலும் தேவ கரம் இறங்குவதாக, ஊழியம் செய்கிற பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக, பெருகச் செய்வீராக, சபைகள் வளருவதாக, சபைகள் கனி கொடுப்பதாக, எல்லா தடைகள் உடைவதாக, நெருக்கங்கள் மாறுவதாக, குழப்பங்கள் மாறுவதாக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நோவாவின் நாட்களிலே நியாய தீர்ப்பு இருந்தது. ஆனால் அந்த நியாய தீர்ப்பை கிருபையாக ஆண்டவர் மாற்றி உங்க பழகி பெருகி பூமியை நிரப்புகள் என்று சொன்னா, விருத்தி அடைங்கள் என்று சொல்றார். இன்னைக்கு இந்த மாசத்திலும் ஆண்டவர் உங்களை பழகி பெருக செய்வார். பழுகுதலை கொடுக்க போகிறார், பெருகுதலை கொடுக்க போகிறார், வளர்ச்சியை கொடுக்க போகிறார். ஹல்லேலூயா. உங்க எல்லையை பெரிசாக்குவார். ஊழியம் செய்கிற பிள்ளைகள் வாழ்க்கையில எல்லைகள் பெரிதாக்கப்படும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிறைய பேருடைய வாழ்க்கையில குறுகி இருக்கிறீங்க. ரிமாலா ஹந்தர ஷபல புதியாக்கரவரபரபா. இந்த மாசத்துல எல்லா குறுகின நிலையை மாற்றுவா, குழப்பத்தை நீக்குகிறா. இங்கு ஒரு நபருடைய வாழ்க்கையில குழம்பிட்டு இருக்கிறீங்க, என்ன செய்வது ஏது செய்வது என்று ஆண்டவர் எல்லாத்தையும் மாற்றி போடுகிறா. ஹல்லேலூயா. பயங்கரமான உஷ்ணங்கள் ஹல்லேலூயா இந்த மாதத்தில வரும். ஆனாலும் தேவனுடைய கிருபை, தேவனுடைய அனுக்கிரகம் உங்க மேல இறங்குது. ஒரு வான வில்லை வைக்கிறான். ஒவ்வொரு குடும்பங்கள் முன்பாக தேவனுடைய
தேவனுடைய பிள்ளைகளுக்கு முன்பாக வானவில்லை வைக்கிறான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நாம் பூமியை அழிப்பதில்லை என்று சொன்னார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு தீங்கு தேசத்திலே வராதபடிக்கு என்னுடைய கிருபை வானவில்லை முன்பாக வைக்கிறேன். ஹல்லேலூயா. என் கிருபை ஹல்லேலூயா உங்க மேல இறங்கி கொண்டு இருக்கிறது, இறங்கி கொண்டு இருக்கிறது. உடன்படிக்கை நான் உங்களுக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். கலங்காத சகோதரியே, பயப்படாத, நன்மைகள் வரும், விடுதலையை தருகிற, கையை தூக்க முடியாமல் கஷ்டப்படுகிற சகோதரியை விடுதலை அடைவாயாக. ஹல்லேலூயா. பேரலைஸ்டு ப்ராப்ளங்கள் சுகமடைவதாக. முழங்கால் பகுதியில் தேவ வல்லமை இறங்குவதாக. ஹல்லேலூயா. உடைந்த கால்கள் ஹல்லேலூயா அரிபால் ஹந்தர திமக்கர திலபுஷரபா குணமடையாத சில வியாதிகள் நீங்கி போவதாக. பிரச்சனைகள் அகன்று போவதாக. போராட்டங்கள் அகன்று போவதாக. எல்லா மந்திர சக்திகள் அழிக்கப்படுவதாக. அநேக குடும்பங்களுக்குள்ளாக ஹல்லேலூயா புதுசு புதுசான மந்திரங்களை செஞ்சுக்கிட்டே இருக்கிறாங்க. ரமுல தீபாக்கரா திமக்கரா திவாக்கரா எல்லாத்தையும் ஒட்டைக்கிற இந்த மாதத்தில் ஒரு புது அபிஷேகம் எல்லார் மேல இறங்கட்டும்ப்பா. பரிசுத்த ஆவியின் வல்லமையினால் எல்லாரையும் நிரப்பும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா கட்டுகளை ஒட்டைக்கிற, எல்லா மாந்திரிகங்களை ஒட்டைக்கிற, எல்லா பிசாசுகளை ஒட்டைக்கிற, எல்லா பொல்லாத ஆவிகளை ஒட்டைக்கிற, வெள்ளை சூனிய வல்லமைகள் நிர்மலமாகும்படி ஜெபிக்கிற. குடும்பத்தை கட்டி இருக்கிற, வீட்டை கட்டி இருக்கிற எல்லா கட்டுகள் நீங்குவதாக. அதுபோல மரண ஆவிகள், மரண இருள்கள் எல்லாத்திலிருந்து ஒரு வெளிச்சம், ஜீவ ஒளி கடந்து வருவதாக. ஜீவ ஒளி கடந்து வருவதாக. ஹல்லேலூயா. வியாபாரத்தில் இருக்கிற நஷ்டங்கள் எல்லாம் லாபமாய் மாறுவதாக. கடன் பிரச்சனைகள் நீங்குவதாக. நெருக்கடிகள் மாறுவதாக. அங்கும் இங்கும் திரிகிற ஒரு வாழ்க்கை காணப்பட்டு கொண்டிருக்கிறது. நிறைய பேருக்கு ஹல்லேலூயா வீடை விட்டு மாறிக்கொண்டே இருக்கிறீங்க. ஆண்டவர் எல்லாவற்றையும் மாற்றுவா. உன் வாழ்வை மாற்றுவார் மகளே. உன் குடும்பத்தை மாற்றுவார். அற்புதங்களை பார்ப்பீங்க, அதிசயங்களை பார்ப்பீங்க, விடுதலையை பார்ப்பீங்க. ஒரு சமாதானம் இறங்கி கொண்டு இருக்கிறது. நிறைய பேரை ஆண்டவர் ஸ்ட்ரெங்தன் பண்றார். இந்த மாசத்துல ஒரு விடுதலை தந்து கொண்டு இருக்கிறார். அபூல திமாக்கராபா ஒரு சட்டைகளின் நிழலானது மூடுகிறது. இந்த வெயில் நாட்களிலே தேவனுடைய நிழல் வந்து இறங்கி கொண்டு இருக்கிறது. இந்த வெயில் காலங்கள் அதிகமான பலவீனங்கள் நிறைய பேரை தாக்கி கொண்டு இருக்கும். இன்னும் வியாதிகள் பரவி கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருடைய ரத்தம் எல்லார் மேலே பூசப்படுகிறது, தெளிக்கப்படுகிறது. அவருடைய வசனத்தை வைக்கிறார். ஹல்லேலூயா. வாக்குத்தத்தங்களை வைக்கிறார். அபூதி மக்கரவா செபித்து கொண்டிருக்கிற சகோதரியே, இன்றைக்கு தேவனுடைய அற்புதத்தில் வல்லமை இறங்கி கொண்டு இருக்கிறது உன் மேல. நிறைய பேருக்கு இந்த மாசத்துல ஒரு அற்புதம் நடக்கும், மாற்றங்கள் வரும், புது காரியங்கள் நடக்கும். பைனான்சியல் ப்ராப்ளங்கள்ல தேவன் விடுதலை கொடுக்கிறார். அற்புதங்களை எல்லாரையும் செய்வதற்காக நன்றி செலுத்துகிறேன். உடைய கிருபை, உடைய இரக்கம், உடைய காருண்யம் கடந்து வருவதாக. எல்லா குடும்பங்களும் காக்கப்படுவதாக. எல்லா வீடும் காக்கப்படுவதாக. எல்லாருடைய வாழ்க்கையும் காக்கப்படும்படி செபிக்கிற நீர் கிருபை செய்ய. ஆண்டவர் உன்னை பழகி பெருக செய்து பூமியை நிரப்ப சொல்லுகிறா. ஆசீர்வாதத்தினால் நிரப்புவா, கிருபையினால் நிரப்புவா. அதுபோல ஆசீர்வாத மழை பெய்வதாக. இந்த மாதம் துளிரும். இந்த மாதத்துல உன்னை துளிர பண்ணுவா. வறட்சியாய் காணப்படுகிற ஹல்லேலூயா, ஹல்லேலூயா வெயில் கொடுமை அதிகமாய் காணப்படுகிற இந்த நேரத்துல என்னுடைய கிருபை, என்னுடைய சட்டைகளின் நிழலானது உங்கள் மத்தியில இறங்கி கொண்டிருக்கிறது. கிருபை ஊற்றி கொண்டிருக்கிறான். என் நாமத்திற்கு பயந்தவர்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும். நீங்கள் புறப்பட்டு போய் கொளுத்த கன்றுகளை போல் வளருவீர்கள் என்று சொன்ன வார்த்தையின்படி கிருபை செய்கிறார். தேசங்கள்ல இருக்கிற குழப்பங்கள், பட்டணங்கள்ல இருக்கிற குழப்பங்கள், கிராமங்கள்ல இருக்கிற குழப்பங்கள், ஹல்லேலூயா வன்முறைகள், கொடுமைகள் எல்லாவற்றையும் ஆண்டவர் விலக்குவதற்காக சோத்திர இயேசுவின் ரத்தம் எல்லார் மேலே தெளிக்கப்படுகிறது, பூசப்படுகிறது. கிருபை வைப்பதற்காக நன்றி. இயேசுவின் மூலம் வேண்டுகிறோம் பரம்பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் ஒவ்வொருவரையும் இந்த மாதத்திலே ஆசீர்வதிப்பாராக. ஆமென், ஆமென், ஆமென்.